தமிழ்நாட்டுல நெறைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. புதுசா லான்ச் பண்ண திருச்சி பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும். பட் நான் இப்ப என்ன சொல்ல போறேன்னா, ஒன் ஆஃப் த வொர்ஸ்ட் பஸ் ஸ்டாண்ட். நான் நெறைய டைம்ல டிராவல் பண்ணியிருக்கேன். நெறைய பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது, நான் வொர்ஸ்ட்டா ஃபீல் பண்ண ஒரு பஸ் ஸ்டாண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த வொர்ஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்து சேலம் பஸ் ஸ்டாண்டு. பார்த்துக்கங்க. நான் ஏன் அத சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டெனன்ஸ் அதாவது நீங்க பின்னாடி பார்த்தாலுமே தெரியும். அங்க பாருங்க தண்ணி தேங்கி இருக்குல்ல பேக் சைடுல. அந்த குப்பைகள பாருங்க. அண்ட் இந்த பக்கம்லாம் காட்டுறேன் பாருங்க. குப்பை அங்கங்க இருக்கும். குப்பை தொட்டி இருக்கும். ஆனா குப்பைக்குள்ள வந்து அந்த குப்பைய யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. அண்ட் அத கேட்க யாருமே இங்க இல்ல. மெயின்டனன்ஸ் வந்து அந்த அளவுக்கு வொர்ஸ்ட்டா இருக்கும். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இங்க வந்து யூரின் ஸ்மெல் அங்கங்க அடிக்கும். அதாவது பஸ் உள்ள என்ட்ரன்ஸ் வரப்பயே பார்த்தீங்கன்னா, அங்க நெறைய பேர் போயிட்டு இருப்பாங்க. அதுக்கு ப்ராப்பரா கொஸ்டின் பண்ண யாருமே இங்க அப்பாயிண்ட் பண்ணல. ஸோ இந்த மாரி நெறைய வொர்ஸ்ட்டான விஷயங்கள் இருக்கு. 2வது விஷயம் என்ன தெரியுமா? இங்க அதாவது டாய்லெட்ன்னு தனியா வச்சிருக்காங்க. பட் அங்க வந்து ₹10 சார்ஜ் பண்றாங்க. அந்த ₹10 சார்ஜ் இல்லாம உள்ள போனீங்கன்னா, நம்ம உள்ள போயிட்டு யூரின் போயிட்டு வரப்ப அங்க தண்ணி ஒருத்தர் ஊத்துவாரு. அவருக்கு தனியா காசு குடுக்கணும். லைக் அது வந்து ஃபோர்ஸ்டா கேட்க மாட்டாங்க. பட் கேட்குறாங்க. அதாவது ₹10 உள்ள ஒரு அடிஷனல் சார்ஜஸ் இருக்கு. அண்ட் 3வது விஷயம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல வாட்டர் பாட்டில் அதாவது கேன்ஸ்லாம் இருக்குல்ல. அதாவது தண்ணி கேன் வந்து இங்க நெறைய கடைங்கள்ல சில கடைகள்ல வந்து நியாயமா ₹20 விக்கிறாங்க. பட் சில கடைகள்ல பார்த்தீங்கன்னா, ₹5 எக்ஸ்ட்ரா கேட்கறாங்க. நான் ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள இருக்குல்லப்பா. ஸோ நான் ₹5 எக்ஸ்ட்ரா தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெய்ட்டாவே சொல்லிடுறாங்க.